யா ஹாய். இன்றைக்கி வந்து டே 9. நேற்று வந்து டே 8 வந்து எக்ஸ்பிரி டேங்கிறப்போ பியரிஸ் மூவில் இருந்துச்சு. என்னோடய பேட்டர்ன் என்னோடய செட்டப்புக்கு வந்து அது மூவ் ஆகலைங்கிறப்போ நேற்று நான் ட்ரேட் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஓப்பன் ஆனதுமே என்னோடய செட்டப்புக்கு தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் எடுத்தது தான் என்னோடய ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து 7600. ஸோ நான் எங்கே என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, ஓகே ஓகே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு செட்டப் வந்து இது. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆன கேண்டில் வந்து இங்கே வந்துச்சு. ஓகே, இங்கே முடிஞ்சது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த கேண்டிலில் வந்து ஒரு ஹெட்ஜிங் தான் எடுத்தேன், ஹால் ஹெட்ஜிங் தான் எடுத்திருந்தேன். எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழே மூவ் ஆச்சு. ஓகே ஃபைன் தான், ஏன்னா கீழே ஒரு செட்டப் இருக்குது. ஸோ இன்கேஸ் இதை மிஸ் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் போகும் அப்படின்ட்டு ஒரு இருந்துச்சு. ஸோ இந்த செட்டப் வரைக்கும் வெயிட் பண்ணி கீழே வந்ததும் நான் என்ன பண்ணேன், இங்கே சேம் இன்னொரு ஹாலுக்கு ஹெட்ஜ் எடுத்து ரெண்டையும் அவரேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மூவ் ஆகி இங்கே வரைக்கும் வந்ததும் நான் என்ன பண்ணேன், எனக்கு 7K ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகே, எனக்கு போதும். ஏன்னா நான் டார்கெட் பண்ணுறது 2 to 3K தான். ஆனால் இது கொஞ்சம் சடன் மூவ்மெண்ட் நல்லா இருந்ததால் ஓகே. ஏன்னா இங்கே இருந்து மேலே போகிறப்போ எப்படினாலும் இதை கிராஸ் பண்ணி தான் மேலே போகணும். அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாவது வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வந்ததில் எனக்கு ஒரு 7K கிடச்சிச்சு. இது வரைக்குமே வந்திருக்கு. வெயிட் பண்ணியிருந்தா 11-12 கூட கிடச்சிருக்கும். பட் எனக்கு இதுக்கு மேலே போகுமா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. போச்சுன்னா ஃபைன், போகலைன்னா அது கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய டே 9க்கான இது. தேங்க்யூ. ஸோ நான் சாட்டர்டே இல்லை சண்டே வந்து இந்த வீக்லி ப்ராஃபிட் அதை நான் ஷேர் பண்ணுறேன்.